ஸ்பெஷல் டச்சோட இந்த எபிசோட் பேர் ப்ரௌனி. ஓகேவா? என்னடா லாஸ்ட் டைமும் ப்ரௌனி, இந்த வீடியோவும் ப்ரௌனி அப்படின்னு நினைக்க வேண்டாம். லாஸ்ட் டைம் வந்து மில்லட்டில் வந்து ராகி ப்ரௌனி போட்டிருந்தோம். இது வந்து கம்பு. இது வந்து நான் ஃபுல் ரெசிபி அப்படி எதுவும் போடலை, ஜஸ்ட்டு கட்டிங் வீடியோ மட்டும்தான் இதில் இருக்கிறது. நம்ம நார்மல் ப்ரௌனிக்கு என்ன பண்ணுவோமோ சேம் ப்ரொசீஜர் தான். அதுக்குள்ளே வந்து மைதா மாவு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இதில் வந்து நம்ம கம்பு மாவு வந்து யூஸ் பண்ணுறோம். கம்பு மாவு கடையில் கிடைக்குமான்னு தெரியலை. ஏன்னா நான் வந்து முழு கம்பு மில்லட் இது வாங்கி தான் நான் அதை வந்து வாஷ் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஓகேவா? இந்த ஆர்டர் தான். நாங்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து முன்னாடியே மைதாலா ப்ரௌனி வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோதுமை மாவில் ப்ரௌனி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது மில்லட்டில் கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நான் வந்து ராகி மாவில் ட்ரை பண்ணேன் அவங்களுக்கு. அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்டாங்க, இன்னும் வேறு ஏதாச்சும் இல்லை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. இப்போ வந்து அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நான் வந்து இதில் ட்ரை பண்ணேன். இது வந்து அவுட்புட் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நம்ம நார்மல் ப்ரௌனிக்கு எப்படி கிரிங்கிள் டாப்ஸ் இருக்குமோ சேம் அதே மாதிரி இதுலேயும் கிரிங்கிள் டாப்ஸ் இருந்துச்சு. அந்த ஃபஜ்ஜியா டேஸ்ட்டு எதுலேயுமே வந்து டிஃப்ரென்ஸ் கிடையாது. டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கும்போது எப்படி டெம்ப்டிங்காக அப்படியே இருந்துச்சு. ஓகேவா? ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் வந்து ரெசிபி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெசிபி சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.